ஆண்டவர் அச்சருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நாம் கடந்த அத்தியாயத்தில் பேதுருவை குறித்து பார்த்தோம். ஒரு மீனவன், முரட்டு சுபாவம் உள்ள மனுஷன். ஆனால் பேதுரு என்றால் கற்பாறை, ஆனால் சீமோன் என்றால் நாணல் என்று அர்த்தம். நாணல் என்றால் காற்றுக்கு அசைவது போல அப்படி அசைகிற குணம். இந்த சீமோன் பயங்கர தைரியசாலி. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார்னு கேட்ட உடனே கல்லறைக்குள்ளாக ஓடி முந்தி குனிந்து பார்த்த பேதுரு அவர். இந்த பேதுரு தான் கெத்சமனே தோட்டத்துக்கு கர்த்தரோடு ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு கத்தி எடுத்து கொண்டு வான்னு சொன்ன கத்தி எடுத்து கொண்டு போய் மல்கூஸுடைய காதை வெட்டினான். ஒருவேளை அந்த மல்கூஸுடைய காதை கர்த்தர் ஒட்டவில்லை என்றால் என்ன ஆயிருக்கும் தெரியுமா? பேதுருடைய 2 காதுகளும் காணாமல் போயிருக்கும். அநேக வேளை நாம் செய்கிற தவறுகளை கர்த்தர் மறைப்பதற்கென்றே அநேக ஃபெவிக்கால்களை யூஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இது வேடிக்கையாக யோசிச்சு பாருங்களேன். நிறைய தவறுகள் செய்கிறோம், ஆனால் தேவ சமூகத்தில் போய் விழுந்துடுறோம். ஆண்டவரே நான் தவறு செஞ்சுட்டப்பா மன்னிங்க. நம்மளே கர்த்தர் என்ன செய்கிறார்னா அவர் ரத்தத்தின் வாயிலாக ஒரு ஒப்புரவை உண்டு பண்ணுகிறார். நாம் தவறு செய்து நாம் தேவ சமூகத்துக்கு போகவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் 199 பேர் எதிரிகளாகவே ஜீவித்திருப்பாங்க. ஆனால் எதிரிகளை நண்பராக்குகிற ஒரு ரத்தம், அது கிறிஸ்துவின் ரத்தம். நெடுநாள் விரோதியாக இருந்த ஏரோதும் பிலாத்துவும் கிறிஸ்துவின் மரணத்து நிமித்தம் ஒப்புரவானார்கள் வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் யார் மேலாவது கசப்பு இருந்தால் இன்றைக்கு ஒப்புரவாகுங்கள். கிறிஸ்துவின் ரத்தத்தை பேசுங்கள். போய் ஆண்டவரே நான் இந்த மனுஷனோடு ஒப்புரவாக வேண்டும், நான் இந்த மனுஷனோடு ஒப்புரவாக வேண்டும், இந்த மனுஷியோடு ஒப்புரவாக வேண்டும், என்னுடைய மனைவியோடு ஒப்புரவாக வேண்டும், என் பிள்ளையோடு ஒப்புரவாக வேண்டும் சொல்லி ஒப்புரவின் செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பேதுருவை குறித்து நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது இந்த பேதுரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்ணியாச்சு, உள்ளே கொண்டு போகிறாங்க. உள்ளே கொண்டு போகிறது பாருங்கள். பேதுரும் பின்பாக சென்றான். அது நல்லா தான் இருக்குது. பேதுரு பின்பாக போனான் என்பது வரைக்கும் நன்றாக இருக்குது. அதற்கு பிறகு லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 54வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுரும் தூரத்திலே பின் சென்றான். ஒரு பின்தொடர்ந்து செல்லுகிற ஒரு ஊழியன், ஒரு சீஷன் என்று நாம் நினைப்போம். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுரும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். ஆண்டவருக்கு பின்பாக போனவன், மல்கூஸோட காதை வெட்டினவன், இப்படிப்பட்டவன் பாருங்க. அந்த பொல்லாத மக்கள் குளிர்காய்கிற கூட்டத்துக்குள்ளாக இவனும் உட்கார்ந்து குளிர்காய்ந்து கொண்டு இருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சபையில் இருக்கும் பொழுது பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, நன்றாக இருக்கிறோம் பாஸ்டர்னு. ஆனால் வெளியே வரும் பொழுது ஒரு காஃபி ஷாப்லேயோ ஒரு கஃபேலேயோ இருக்கும்போது நையாண்டி, நக்கல், விதமான கேலி, கிண்டல். இது ஒரு ஊழியனுக்கும் ஒரு விசுவாசிக்கும் அழகு இல்லை. எப்பொழுதும் ஒரே போல இருக்க வேண்டும். தேவையில்லாத வீண் சம்பாஷணைகள், கிளவி பேச்சுகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். இவன் பாருங்க போய் எவ்வளோ துணிகரமாய் உட்கார்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். இன்னைக்கு குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற அநேகரை பார்த்து கத்த சொல்றாரு, நீங்கள் வெளியே வாங்க. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் உங்களை நான் வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்றாரு. வாமிட்டிங். கர்த்தருக்கே நம்முடைய நற்கந்தம் இல்லை, ஒரு சுகந்த வாசனை இல்லாமல் வாந்தி பண்ணி போடுகிற அளவுக்கு அசுத்தமாக இருக்கிற ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, போதும் மகளே, மகனே, மனம் திரும்புகள் என்று கர்த்தர் அழைக்கிறார். அடுத்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையில் உட்கார்ந்திருக்கண்டு அவனை உற்று பார்த்து இவனும் அவனோடு இருந்தான் என்றால். இன்றைக்கு சபைக்கு போகிற பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய ரத்தம் என்கிற முத்திரை இருக்கும். கண்டுபிடித்து விடுவார்கள். இவன் கிறிஸ்தவன் தானே, லஞ்சம் வாங்குறானே, இவள் கிறிஸ்தவ பெண்மணி தானே, குறை சொல்லுகிறாளே, ஏன் இவ்வளோ ஓவர் ஸ்பீடில் கார் ஓட்டுறானே, பிரைஸ் தி லார்ட்னு போட்டுட்டு ஓட்டுறாங்களே. ஒரு வழியில் நடக்கும் பொழுது ஒரு பயங்கரமாக கேடு கிண்டலாம் நடக்கும் பொழுது இவன் அந்த சர்ச்சுக்கு ஆள் தானே என்று சொல்லி அடையாளம் இருக்கும். எச்சரிக்கை, அபிஷேகத்தை காத்து கொள்ளுங்கள். அவன் சொல்கிறான், இவன் தான், அவனும் இயேசுவோடு கூட இருந்தவன். இவன் அவன் சொல்கிறான் அடுத்த வார்த்தை பாருங்க. அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று பாருங்க. அவனை ஆண்டவரே என்று சொன்ன வாய் இயேசுவை அவனை அறியேன். ஏன்? பேதுருடைய நாணல் குணம், அசைந்து கொடுக்கிற தினம், வளைந்து கொடுக்கிற தினம். நம்ம எப்படி இருக்கிறோம்?
நம்ம ரிஜிடாக இருக்கிறோமா, கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக இருக்கோமா, இல்லை எல்லா கடவுளும் ஒன்று தாங்கன்னு சொல்ல, ஆமாங்க எல்லா கடவுளும் ஒன்று தாங்கன்னு சொல்லி நான் வளைந்து கொடுத்து பிஸ்னஸ் பண்ணி கொண்டு போகிறோமா? ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள். ரெண்டாவதாக சொல்லுகிறது, அதற்கு அவன், ஸ்திரீயே அவனை அறியேன் என்று மறுதலித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே நான் அல்ல, முதல்ல அவரை அறியேன்னவன் அடுத்து சொல்லலாம், பேதுரு நான் இல்லைப்பா, இது வேற, என் அண்ணன் என் தம்பி. தன்னைத்தானே மறுதலிக்கிற குணம். மூன்றாவதாக, ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொரு அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தால் இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு பொய் சத்தியங்கள், சத்தியமாக எனக்கு தெரியாது, எனக்கு ஆண்டவரே அறியாது, என் பிள்ளை எனக்கு தெரியாது, என் மனைவி எனக்கு தெரியாது, நான் இந்த பணத்தை எடுக்கலை என்று சொல்லி ஒருவேளை அனனியா சப்பீராவை போல மறுதலித்து கொண்டிருந்தால் மனம் மாறுங்கள். ஒரு மனமாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவதற்கு முன்பே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இதிலிருந்து என்ன தெரியுது? தேவனுடைய வார்த்தைகள் நம்மை மனம் கசர பண்ணும், மனம் மாற பண்ணும். ஒரு சபையில் ஊழியக்காரன் பேசும் பொழுது இந்த வார்த்தை எனக்கு தான் சொல்லுகிறான், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இல்லை இவரை மெசேஜில் நீ குத்துறாருங்க, இல்லை என் செய்தியில் இப்படி என்னை காட்டாமல் திட்டுறாருங்கன்னு சொல்லாமல் இந்த செய்தியை வைத்து நம்ம எடிஃபிகேஷன் ப்ராசஸ், நான் என்னை எடிஃபை பண்ணிக்கிறேன்ப்பா, என்னை மாற்றுகிறேன்னு சொல்லி நாம் கேட்போமா? கண்களை மூடி அன்பின் பரலோக பிதாவே, பேதுருடைய 3 குணங்களை பார்த்தோம். இயேசுவை மறுதலித்தான், தன்னை மறுதலித்தான், அறியாதென்று சாதித்தான். ஆனால் ஆண்டவர் திரும்பி பார்த்தோன்னே மனங்கசந்து அழுதா. ஆண்டவரே, இன்றைக்கு மனங்கசந்து அழுகிற ஒரு சூழ்நிலை ஆண்டவரே. நாங்கள் ஒருவேளை நாங்கள் உண்மை மறுதலித்திருந்தா, எங்கள் கேரக்டர் வைஸ்லையோ, எங்கள் சொல்லிலையோ, எங்கள் செயல்லையோ மறுதலிச்சிருந்தா எங்களை மன்னிங்க, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, தயவாய் கேட்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு பிரியமானவர்களே, பேதுரு கற்பாரை, அவன் நாணல் அல்ல. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.